வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி நாளைய தினம் பாராளுமன்றம் மீண்டும் கூடுகிறது. பாராளுமன்றத்திலே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை மீண்டும் பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது. ஒரு சில விடயங்கள், முக்கியமாக இந்த விடயம் எது தொடர்பானது என்றால் எங்களுடைய ஆணரவு உப்பளம் தொடர்பான பிரச்சனை. அது தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு, அது தொடர்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் நான் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறேன். அது எவ்வாறென்றால், இலங்கை பாராளுமன்றத்தின் கட்சி தலைவர்கள் இலங்கையிலே நடக்கின்ற மிக முக்கியமான பொதுமக்கள் தொடர்பான அவசரமான விடயங்களை, கேள்வி ஒன்றினை பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 படி உடனடியாக பாராளுமன்றத்திலே அது தொடர்பான கேள்விகளை எழுப்பலாம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 12வது நாட்கள். ஆனால் அவர்கள் போராட்டம் தொடங்கி இன்றைக்கு 6வது நாள் அல்லது 5வது நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் சொல்லிக்கொண்ட விடயம் என்றால், முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயாவுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓட் போட்டோம். ஆனால் இது தொடர்பாக கதைக்குமாறு கூறிய போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் 3 மாத டைம் கேட்டிருக்கிறார்கள் அதை நிவர்த்தி செய்வதற்கு. ஆகவே கொடுத்து விட்டு வேலை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே நடக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், அங்கே அனுர அரசாங்கம் வந்த பிறகு அவர்களுடைய முகாமைத்துவத்திலே மாற்றங்களை செய்திருக்கிறது. புதிதாக வந்தவர் ஒரு அனுபவமற்ற ஒரு சிறிய வயதுடைய ஒரு முகாமைத்துவத்தில் ஒரு அனுபவமும் அதே நேரம் அங்கே வேலையும் செய்யாத ஒருவரை, ஒரு சாதாரண வேலை தொழிலாளி ஒருவரை அவர்கள் முகாமைத்துவம், அதாவது மேனேஜராக போட்டிருக்கிறார்கள் என்று, ஜெனரல் மேனேஜர் அல்ல, மேனேஜராக போட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஊழியர்கள் இன்றைய தினம் எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அவர் மிகவும் கேவலமாக பெண்களை, வயசு போன பெண்களை போ சனியன் என்றெல்லாம் பேசுகிறார் என்றெல்லாம், எனக்கு அதைவிட கேவலமாக பேசுகிறார், பெண்களை மிகவும் கேவலமாக நடத்துகிறார் என்று முறைப்பாடு. அதனால் பொதுமக்கள் அவரை ஒன்றாக சேர்ந்து, தொழிலாளர்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை மாற்றி முதல் அங்கே இருந்த முகாமையாளரை திட்டமிட்ட ரீதியில் மன்னாருக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதொன்று. 2வது, ஆணையரவு உப்பளத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்புகள் தெற்கு அம்மாந்தோண்டைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே பேக் பண்ணப்பட்டு வேற கம்பெனிகளிலே பேக் பண்ணப்பட்டு அங்கிருந்து அனுப்பப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ அது சம்பந்தமாக அவர்கள் போராட்டம் ஒன்றை இப்ப தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அரசியல்வாதிகளும் போய் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக கேட்டதாக நான் அறியவில்லை. அதனால் நான் அங்கே சென்றிருந்த நேரங்களிலே இது தொடர்பாக கதைக்கப்பட்டது. அப்போது நான் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒன்றினை அளித்திருந்தேன். நான் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலே கேள்விகளை கேட்டு அதற்குரிய பிரச்சனைகளை நான் உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று நான் அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்திருந்தேன். அந்த அடிப்படையிலே நான் நாளைய தினம் உங்களுடைய பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறது. அங்கே ரெண்டு தரம், அதாவது பொதுமக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இங்க ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னோன்னா டாக்டர் போயிட்டு அப்ப அங்கு எழும்பி கதைக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. பாராளுமன்றத்தில் கதைப்பதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கிறது. நான் அதை விளங்கப்படுத்தி வீடியோவா போடுகிறேன். ஸோ பொதுமக்கள் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக அறிந்து கொள்ளலாம். அங்கே என்னென்றால், காலை 9:30க்கு பாராளுமன்றம் தொடங்குகிறது. 9:30 இருந்து 10 மணி வரைக்கும் 27 செக்ஷன் படி 2 கேள்விகள் யாராவது கட்சி தலைவர்கள் மாத்திரமே கேட்கலாம். அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தியிருந்த போது எங்களுடைய எதிர்க்கட்சி அலுவலகத்தில் சொல்லப்பட்டது, ஏற்கனவே 4 கேள்விகள் வழங்கப்பட்டு விட்டது அங்கே, ஆகவே அங்கே இடம் இல்லை என்ற மாதிரி சொல்லப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், இல்லை, இது முக்கியமான விடயம், இந்த கடிதத்தை கன்சிடர் பண்ணி இதை நீங்கள் டேபிள் ஆபீஸுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தை இங்கே நான் போட்டிருக்கிறேன். அதை வாசித்து விட்டு என்னுடைய முகப்புத்தகத்திலும் அது சம்பந்தமாக நான் போடுகிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சியிலே வாக்குகள் இல்லை. எனக்கு வந்ததோ 2000 2000 வாக்குகள் தான் கிளிநொச்சியில் வந்திருந்தது. ஆனால் எனக்கு அது எல்லாம் முக்கியம். எனக்கு வாக்கிடாத மக்கள் பாதிக்கப்படும் போது அங்கு வாக்கு வேண்டினவர்கள் தங்களுடைய வேலையை செய்கிறார்கள். ஆனால் நான் என்னுடைய ஒரு பொதுவான அரசியல்வாதியாக என்று அல்லாம, பொதுவாக மக்களுடைய பிரச்சனை, எங்கே பிரச்சனை என்றாலும் வைத்தியரை தேடுகின்ற நிலைமைக்காக நான் அந்த விடயத்தை பாராளுமன்றத்திலே கதைக்கிறேன். அதே நேரம் நாளைக்கு அல்லது நாளைய தினம் இன்னொரு 8 நிமிஷமோ 6 நிமிடம் அல்லது 10 நிமிடங்கள் எனக்கு அவர்கள் வழங்குவார்கள் கதைப்பதற்கு. அதன் போதும் இது தொடர்பாக கதைக்கிறேன். அதுபோது முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாக கணக்கு விடயங்கள் கதைப்பதற்கு இருக்கிறது. அதே கனடாவிலே எங்களுடைய என்ன சொல்வது, எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பான விடயங்கள் கனடாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்பாக சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலே சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதோடு இவற்றையும் நான் கதைக்கிறேன். அந்த கொடுக்கப்பட்ட கடிதத்தை நான் இதில் வாசிக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிரச்சனை பாராளுமன்றத்திலே கதைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைய தினம் 2022
20ஆம் தேதி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சை குழு தலைவர் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம். மாண்புமிகு அமைச்சர் கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அமைச்சகம் ஆனையிரவு உப்பளத்தில் நடக்கின்ற தொழிலாளர்களின் நியாயமான போராட்டம் மற்றும் முகாமைத்துவத்தால் இழைக்கப்படுகின்ற சட்ட ரீதியற்ற அடக்குமுறைகள் தொடர்பான பாராளுமன்ற நிலையியல் கட்டளை 27(2) பகுதிக்கு உட்படுத்தப்பட்டதாக தொடர்பான அமைச்சரிடம் விளக்கம் கோருதல் என்று அந்த தலையங்கம் விடப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே, அண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட தன்னிறைவான ஒரு நாடாக இருந்தும் இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அரசாங்கம் இலங்கையிலிருந்து இதுவரை காத்திரமான பொருளாதார ரீதியான எந்த ஒரு நடவடிக்கைகளை 7 மாதங்களில் எடுத்திருக்காத போதிலும் அதிலும் மிக மோசமான நிலைமையாக இலங்கையிலே அரிசி, தேங்காய், உப்பு போன்ற மிகவும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டினை தங்களுடைய அனுபவமற்ற செயற்பாட்டு குறைவு காரணமாக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது இலங்கை குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆனையிரவு பரந்தன் உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்க கூடும். அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் மற்றும் தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய போவதாக அண்மைய காலங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் கால பகுதியில் மிகவும் கோமாளித்தனமாக சமூக ஊடகங்களில் தெரிவித்து வந்திருந்த போதும் இதுவரை காலமும் பரந்தன் உப்பளத்திலே அரசாங்க நிறுவனம் என்ற அடிப்படையில் வேலை செய்து வந்த தொழிலாளர்களை நட்டாட்டில் விட்டிருப்பதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களிலிருந்து முகாமைத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளமானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக ஒவ்வொரு கட்டமைப்புகளில் இருந்தும் தாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பரந்தன் உப்பளத்திலே தங்களுடைய அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட மாற்றமானது பாரிய விளைவினை இலங்கைக்கு ஏற்படுத்தி இருக்கு என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன்னர் நான் அந்த உப்பளத்துக்கு விஜயம் செய்து தொழிலாளர்களுடன் பேசிய போது தொழிலாளர்கள் மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டு இருப்பதும் அதே நேரம் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாக அந்த உப்பளத்தின் பெயரினை ஆனையிரவு உப்பு என்பதிலிருந்து ரஜ உப்பு என்று மாற்றுவதிலிருந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாரம்பரியமாக தமிழர் பிரதேசங்களில் இருந்து வந்த நடைமுறைகளை மாற்றி இன ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது என்பது இதுக்கு மிகப்பெரிய சான்றாகும். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெரிவிக்கவும். 11 கேள்விகள் போட்டிருக்கிறேன். 1. ஆனையிரவு உப்பளம் பாரம்பரியமாக உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயரில் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா என்று கேட்டிருக்கிறேன். அது வடிவம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2. ஆனையிரவு உப்பளத்திலே 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று 2வதா சொல்லியிருக்கிறேன். 3. ஆனையிரவு உப்பளத்திலே தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆனையிரவு உப்பளத்தில் ஏற்கனவே பணியாற்றி வந்த நபர் அரசியல் ரீதியாக மன்னாருக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 4. அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆனையிரவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதும் மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? மக்களுடைய போராட்டம் காரணமாக இப்போது அங்கு உப்பு உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்பதே உண்மை.
ஐந்தாவது, தற்போது நாட்டில் உப்பினை பிறதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை மக்களுக்கு பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா? அது அமைச்சரவை முடிவு, அது பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆறாவது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதனையும், அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய தொழில் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லியிருக்கிறேன். ஆறாவது. ஏழாவது, இன்று இந்த முறைப்பாடு பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கும் நிமிடம் வரை அந்த தொழிலாளர்கள் பாதைகளில் மழையிலும் வெயிலும் போராடுகிறார்கள் என்பதையும், அவர்களுடைய நியாயமான சட்ட ரீதியான ஜனநாயக ரீதியான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக திட்டமிட்ட ரீதியில் அரசாங்கம் நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தி இருக்கிறது என்பதையும், அதனை போலீசார்கள் செய்திருக்கிறார் என்பதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 7. எட்டாவது, தற்போது தொழிலாளர்கள் தொடர்ந்து பல நாட்களாக வேலைக்கு அமர்த்தப்படாமல் தங்களுக்கு ஆதரவளித்த ஒரு நாட்டின் வாக்காளர்களை தாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் தோல்வியடைந்ததன் காரணமாக பழிவாங்குகிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்றால் உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபையில இந்த முறை கிளிநொச்சி பிரதேச சபையில கிட்டத்தட்ட 22 21 தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சி தமிழரசு கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதனுடைய பலனாகத்தான் இது இருக்கிறது என்பது பொதுமக்களுக்கும் ஒரு பொதுவாகவே தெரிந்த ஒரு விடயம். 9வது, இது தொடர்பான இதுவரை தங்களால் எமது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படியாயின் அவற்றை இந்த சபைக்கு அறிவிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறேன். 10வது, அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத விடத்து உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டிருக்கிறேன். 10. 11, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறேன். 12வது, அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்றும் கேட்டிருக்கிறேன். இந்த 12 கேள்விகளையும் கேட்டிருக்கிறேன். அதை அந்த கடிதம் இவ்வாறு முடிகிறது. இவ்வாறான பல கேள்விகளுடன் பொதுமக்கள் பாதைகளில் போராடுகிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், இதுவே இந்த நாட்டின் இந்த அரசாங்கத்தின் திட்டமிட்ட ஒரு சமூகத்தை பாதிக்கின்ற செயல்பாடாக நடைபெறுகிறது என்பதை இந்த பாராளுமன்றத்துக்கு முன்கொணர்வதன் மூலம் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கிளிநொச்சியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவராகவும் என்னால் இந்த பாராளுமன்றத்தில் இந்த கேள்விக்கான விடையுடன் அதற்குரிய நியாயங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த 27/2 பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தில் உள்ள கட்சி தலைவர்களுக்குரிய உரிமையுடன் இவற்றை பாராளுமன்றத்தில் உடனடியாக நாளைய தினம் 20/5/2025 சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் வினவுவதற்கு உதவி செய்யுமாறு கௌரவ சபாநாயகர்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் என்று இந்த கடிதம் அடித்து இன்றைய பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். இதை அவர்கள் பாராளுமன்றத்தில் போடுகிறார்களா இல்லையாகிறது தமிழர்களுடைய குரல் அங்கே நியாயமாக ஒலிக்குமா இல்லை என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எங்களுடைய மக்கள் அது யாராக இருந்தாலும், எனக்கு வாக்கு போட்ட மக்களாக இருக்கலாம், வாக்கு போடாத மக்களாக இருக்கலாம், நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதைவிட எனக்கு இது முக்கியமாக இருந்தது. ஆகவே நான் இந்த விடயத்திலே உடனடியாக காரை நிப்பாட்டி, உங்களுக்கு நான் அதை காட்டத்தானே வேண்டும், காரை நிப்பாட்டி என்னுடைய பேக்கில் இருந்த லேப்டாப்பை எடுத்து இப்போது நான் அந்த கடிதத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு தான் என்னுடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. இதில் நான் ஒரு விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். யார் என்ன குத்தி முறிந்தாலும் நான் மக்களுக்காக இந்த 5 வருடம் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக நிற்பேன். நான் உண்மையான அரசியல்வாதி இல்லை, உங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றால் அடுத்த 5 வருடங்களில் என்னை விடுங்கள், நான் மறுபடியும் வைத்திய தொழிலுக்கே போகிறேன். ஆனால் இருக்கின்ற இந்த 5 வருடங்கள் அது மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றமாக இருக்கட்டும், மக்களுடைய உரிமைகள், மக்களுக்கான அநீதிகள் எங்கே இழைக்கப்படுகிறதோ அங்கே நான் நிற்பேன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.